வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். சனி போயிடுச்சு அப்படின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போச்சு அப்படின்னு சொல்லல. அப்போ சில பேருக்கு வருது அப்படின்னா யாருக்கு வருது யாருக்கு போகுது அப்படின்றது ஜோசியம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நிதர்சனமாக என்ன நடக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி போயிடுச்சு. சனின்றது என்ன இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, 2023 ஃபுல்லாக நெகட்டிவிட்டி, நிறைய மனம் ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்கிற அளவுக்கு மோசமான சூழல்கள் நிறையா நடந்தது. நிறைய ரிசல்ட்டுலேருந்து விரக்தியிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கேள்விக்குறியை நோக்கி இருந்தது. இப்போ காலை கதிரவன் எழுவது போல் ஒரு பாசிட்டிவிட்டி, ஆனுவல் பிளானர், எக்ஸாம் ஷெட்யூல், இந்த மாதிரி சில விஷயங்கள் லைட்டாக எழ ஆரம்பிக்குது. இது சாயந்தரம் மறையும், அஸ்தமனம் ஆகிடும். சாயந்தரம்ன்றது என்ன சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் இந்த டேட்டு கிட்டத்தட்ட 2024 டிசம்பரில் அது அப்படியே திரும்ப படுக்க ஆரம்பிக்கும். ஜூனுக்கு பிறகு கதிர்கள் எப்படி 6 மாதம் அங்கே இருக்கும், அந்த மகர ரகை கடக ரகை படிக்கிறது போல் அப்படியே எழ ஆரம்பிக்கும் பொழுது உச்சத்தை தொடுற அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா சிலபஸையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக, நண்பகல் எப்படி வெளிச்சம் அதிகமாக இருக்குமோ அதுபோல் அரசு வேலையை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஜூனில் தானே எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னுங்க. கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் 6 மாதம் கடினமாக உழைச்சோம் அப்படின்னா கட்டாயம் அரசு அதிகாரி ஆகலாம். யாருக்கெல்லாம் அது சனி பெயரும், அதாவது ஒரு சிலருக்கு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகுமன்ற மாதிரி, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே 150 போட்டேன், 160 போட்டேன், 173 போட்டேன், 1 மார்க்கில் தான் குறைஞ்சிது, 2 மார்க்கில் தான் குறைஞ்சிது, இல்லை செகண்ட் கவுன்சிலிங்கில் மிஸ் ஆச்சு, அந்த மாதிரி நினச்சிட்டு கடைசி நேரத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு மாதம் படிக்கலாம், 2 மாதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் கொஞ்சம் மெத்தனமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதனால் புதுசாக படிக்கிறவங்க நம்மளால் முடியுமான்னு நினைக்க வேணாம். 6 மாதம் 7 மாதம் தாராளமாக போதும். ஏற்கனவே கொஞ்சம் படிச்சுருந்துருப்பீங்க. ஃபுல் டைமாக ஃபோக்கஸ் பண்ணி கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா அந்த பழசு ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்க அதெல்லாம் ஈஸியாக மிந்திரலாம் நினைக்கலாம். ஆனால் பல வகையில் அவங்க கடும் போட்டியாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நெகட்டிவிட்டி இருக்காது, வெற்றியை இலக்காக வச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 மாதம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளேயே ஏற்கனவே படித்தவங்க எல்லோரும் என்ன பண்ணணுன்னா ஃபுல் சிலபஸை முடித்து வச்சுருக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு ரிவிஷன், கரண்ட் அஃபேர்ஸ், டெஸ்ட், இது 3 விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் டாப்பராக வரலாம், இல்லை கட்டாயம் நினைக்கிற வேலை வரும். ரிசல்ட் வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு ஐயோ கட் ஆஃப் என்ன வரும்னு பதறாமல் ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்ருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்றதை எப்போவும் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு அட்வான்டேஜ். ஒரு 165 கட் ஆஃப் சொல்கிறாங்கன்னா 175 போட்டிருந்தோம்னா நம்ம எந்த ரேங்கில் வருவோம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு உழைக்கணும். அதனால் ரொம்ப ஸ்லோவாலாம் இருக்காதீங்க. நாட்கள் வேகமாக ஓடிட்டே இருக்கும். ஆஃப்டர் ஜூன் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த 6 மாதம் எப்படி உழைக்கிறீங்கன்றதை பொறுத்து குரூப் 4 மட்டும் இல்லை, அதாவது வெற்றி ஒரு கட்டத்தை அடையிறது தான் கஷ்டம். அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தொடர்ந்து உங்கள் வெற்றி பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான நேரம் இன்றைக்கி தொடங்கிடுச்சு. அதனால் அந்த ரிசல்ட்டு பல நெகட்டிவிட்டின்ற சனி போயிடுச்சு. நீங்கள் அதை உங்கள் கூடையே வச்சுக்காதீங்க, இருக்குதுன்னு நினைக்காதீங்க. முதல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு எந்த நெகட்டிவ் சிந்தனையும் இல்லாமல் படிக்க ஆரம்பிங்க. அது வருமா வராதா அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு தள்ளுங்க. படிக்க வேண்டிய சிலபஸ், டிஎன்பிசி சிலபஸ் ஒரு கடல் மாதிரி. இதுன்னு இல்லை, எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி குறித்த காலத்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களால் கூட முடிக்க முடியாது, முடிச்சிருக்கவும் முடியாது. நமக்கு தெரியாதது ஏகப்பட்டது இருக்கும். பாஸ் பண்ணவங்களும் சரி, ஸ்டேட் லெவலில் வந்தவங்களுக்கும் சரி. அப்போ டார்கெட்டை நோக்கி போங்க. டெய்லி சிலபஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், கரண்ட் ட்ரெண்ட் பாருங்கள், ஃபோக்கஸ் தமிழ், மேத்ஸ்,
அந்த மாதிரி இருக்கிற ஒரு பக்கம் அதிக டெய்லி ஃபோக்கஸ் அது கொடுக்கணும். அடுத்தது உங்களுக்கு எது வீக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, கணக்கு வீக்காக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் அந்த மாதிரி. சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கடல் மாதிரி இருக்கிற ஏரியாவில் முதல்ல போயிட்டு முத்து எடுக்கலாம்னு நினைக்காதீங்க, கடைசியில் கிடைக்காம கூட போகும். அதனால் அதெல்லாம் வந்து செலக்டிவாக சிலபஸ் ஓரியன்டாக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ஸ்கூல் புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை எல்லோரும் எழுதுகிற கொஸ்டின்ஸை எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் விரைவில் கொடுக்குறேன், எந்த மாதிரி பண்ணலாம் எப்படின்றது. அதுக்கு முன்னாடி அந்த பிளானும் சரி, யார் சொல்கிற பிளானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்வால்மெண்ட்டுக்கு சூட் ஆகுமா அப்படின்னா 100% ஃபிட் ஆகாது. அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பிளான் போடணும். அந்த பிளானை நீங்களே ரெடி பண்ணுங்கள். உங்கள் டைம், நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ரீசெண்ட் எக்ஸாமில் உள்ளே போயிருப்பீங்க, ப்ரைவேட் வேலையில் இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ப்ரெக்னன்ட், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் போட்டு தான் படிக்கணும்னு இல்லை, இப்போருந்தே படிக்க ஆரம்பிங்க. டெய்லி 10 to 12 ஹவர்ஸாவது மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். உங்கள் ஆப்போனண்ட் வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறாங்கன்னு தெரியாது, அவங்க எவ்வளோ நாள் படித்தாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் சும்மா நம்மகிட்ட வந்து நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, அடுத்த மாதம் படிச்சிக்கலான் இருக்கேன், இந்த மாதிரி சொல்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பவே நம்பாதீங்க. நம்பினாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம டார்கெட் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆள் கிடையாது, கண்ணுக்கு தெரியாமல் ஸ்டேட் ஃபஸ்ட்டை நோக்கி ஓடிட்டுருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ கண்ணுக்கே தெரியாதுன்னும் பொழுது அவங்க எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க எதுவுமே தெரியாது. அப்போ மேக்ஸிமம் உங்களால் இதுக்கு மேலே என்னால் படிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு படிங்க, கொஞ்சம் புரிஞ்சிட்டு படிங்க. சில விஷயங்கள் ஷார்ட்கட் வைங்க, அப்போ தான் கட்டாயம் மறக்காது. நம்ம ஃபர்தராக ஸ்டடி பிளான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். வெற்றியோட துவங்குங்க, பாசிட்டிவாக இருங்க. வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.